மெதுவா மெதுவா. மெதுவாடா. திவ்யா, வழங்கும் காதலி திவ்யா, 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 திவ்யா.
தெரிஞ்ச இடத்துலலாம் தேடி பார்த்தாச்சு. இதுக்கு மேலே வேற எங்கடா போய் சுற்றுறது? என்ன தேடாத, நான் சேஃபாக தான் இருப்பேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. இருந்தாலும் பயமாக தான் இருக்கு. கவலைப்படாத மச்சா, ஷில் பி பேக். நீ ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற? அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நேற்று உங்களுக்குள்ள எதுவும் சண்டை வரல? நான் தான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறேன்ல, அவருடைய சண்டை வரும். ஆமாம்ல, தேவையில்லாமல் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டடா. நீ ஒழுங்காக வீட்டுக்கு போயிருந்தா எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கும். கடைசியில் குடியை கெடுத்துருச்சேடா. உன் குடியை கெடுத்துருந்தா பரவாயில்ல, என் குடியை தானே கெடுத்துச்சு. சாரிடா. சரி விடு, சீக்கிரம் வந்ததாலும் பரவாயில்ல. லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னமோ ஒரு பில்டப்புக்கு தான் அவன் இப்படி பண்ணியிருப்பான்னு தோணுது. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் டைம் ஆக ரொம்ப பயமாக இருக்கு. பயப்படுறதுல எந்த யூஸும் கிடையாது. கரெக்டாக கெஸ் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இப்போ என்னடா பண்ணுறது? அந்த வாணியை பிடிச்சா விஷயத்தை கறந்துடலாம். ஆனால் அவள் மொபைலும் நாட் ரீச்சபிள்னு வருது. இன்னைக்கு ஆஃபீஸ் போகாமல் எங்கே போயிருப்பா? எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி போன தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு கூட வாணி மேலே தான் டவுட்டாக இருக்கு. குழப்பறதுல அவள் பெரிய எக்ஸ்பர்ட்பா. ஏதாவது புதுசாக ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி அவள் தான் சொதப்பியிருப்பா. 2 பேரும் சேர்ந்து கூட்டா சதி பண்ணுறமா எனக்கு என்னமோ தெரியுது. ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழ தான் வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா கதை வேற மாதிரி போகுது. ஒருவேளை அவனை டெஸ்ட் பண்ணுறாளோ? இருக்கலாம்டா. உன் மனசுல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டி எஃபெக்ட்ல இப்படி விதவிதமா சீனை போட்டு பார்த்தாலும் பார்க்கலாம். அவன் நடிக்கிற மாதிரி தெரியலடா, ரியலா ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சு. டே, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஆசிலேஷன்ல இருப்பாளுங்க, ஸ்டேபிளாவே இருக்க மாட்டாளுங்க. சச்சா, ஆனா திவ்யா அப்படி இல்லடா. லிவிங் டுகெதருக்கு ஓகே சொன்னவ. அவன் மனசுல பட்ட விஷயத்த சொல்றதுக்கு யோசிக்க மாட்டான். ஆனா வேற என்னமோ இருக்குடா. எதுக்கும் ஈவினிங் வரைக்கும் பாப்பண்டா. அப்படி இல்லைன்னா அவளை தேடுறதுக்கு வேற என்ன சோர்ஸ் இருக்குன்னு அப்புறம் யோசிப்பேன். இப்ப என்ன ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தானே போறேன்? நானும் வரேன். நீ ஒன்றும் வர வேணாம். டேய், நான் கூட இருந்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும்டா. நான் தனியா போய்க்கிறேன், நீ போய் வாணி தேட வழியை பாரு. கரெக்ட், அதை பண்றேன். டேய் மச்சான், டேய் மனசு உடைஞ்சு போய் அவசரத்துல எதுவும் பண்ணிக்காத. இல்ல இப்பெல்லாம் இந்த ஆம்பளைல நம்ப முடியறதே இல்ல. ரொம்ப வீக்கா இருக்கானுங்கப்பா. தனியா இருந்தா தப்பா முடிவு எடுக்கிறானுங்கடா. டேய், நீ எங்க வரேன்னு நல்லா தெரியுது. ஆறுதல் சொல்ற சாக்கில் ஒரு ஹாஃப் உள்ள தரலாம் தானே? அதான் நடக்காது. ஒழுங்கா சொன்ன வேலை செய் போ. என்ன பண்றது? வேற யாராவது பிடிக்க வேண்டியதான். எப்படி ஒரு மீட்டர் கிடைக்காமல போயிடும். பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை. ஒரு சரி திவ்யா, என்னாச்சு திவ்யா? லெட்டர் எழுதி வச்சு போற அளவுக்கு அப்படி என்ன குழப்பம்? நல்லா தானே இருந்த, அதுக்குள்ள என்னாச்சு? ஊர்ல ஏதாவது ஃபோன் வந்துச்சா? அம்மா பேசினாங்களா? அப்படியே எப்படி இருக்க? என்கிட்ட போய் சொல்லாம சொல்லு. நான் லேட்டாக வந்தாலும் என் மேலுக்கும் இல்லை வேற என்ன விஷயம் சொல்லு.
பண்ணுற சரியா தப்பான்னு உனக்கு கன்ஃபியூஷன் அதானே? நினச்சா அன்னைக்கு நீ அழுதும்போது தெரியும் நீ திரும்ப குழம்பு போகிறேன்னு. உனக்கு பயம் வந்துச்சுன்னு. நான் இப்போ சொல்கிறேன் திவ்யா, நமக்குள்ள ஒத்துறன்னு நினச்சேன்னா நீ தாராளமாக கிளம்பலாம். என்னால முடியாத சக்தி. நான் போகணும்னு நினைச்சாலும் என்னால போக முடியல. அது ஏன் தெரியல. எனக்கும் இப்படிதான் திவ்யா. உன்னை போன்னு சொல்றேன்னு தவிர மனசுக்குள்ள நீ போகக்கூடாதுன்னு தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். நிஜமா? ம். என்னால நீ இல்லாம இருக்க முடியாத சக்தி. என்னாலையும் நீ இல்லாம இருக்க முடியாது. I love you, Shakti. I love you, Divya. என்ன ஷுனி, இன்னைக்கு ஏதாவது சொல்லுன்னு பார்த்தா சலண்டாவே இருக்க? இல்ல, வரும்போது நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன ஷுனி, குழந்தை அடம் பிடிச்சிட்டு இருக்க? ரொம்ப நாள் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லி தள்ளி போட்டுட்டு இருக்க. அது என்னன்னு இப்ப சொல்ல. என்னால சொல்ல முடியல சக்தி. உன்னை பார்க்காத போலாம் சொல்லணும்னு தோணுது. உன்னை பார்த்ததும் சொல்ல முடியல. இதே தான் நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்து உனக்கு என்ன பயம்? நான் உன் மேல கோவப்பட மாட்டேன். நீ கேதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ் அஸ்வினி. எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. அப்படி போட அருவாள, இதான் விஷயமா? மாப்பிள்ளைக்கு எந்த ஊரு? இதே ஊரு தான். உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன சொல்ற? எனக்கு பிடிக்கல சக்தி. எது இந்த அரேஞ்ச் மேரேஜ் செட்டப்பா? அப்படியே ரூட்டை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அதான் கரெக்ட். அரேஞ்ச் மேரேஜ்க்குலாம் ஒத்துக்காத. பயோடேட்டா தெரியாம எந்த பெண்ணுக்கும் ஓகே சொல்லாத. பயோடேட்டா தெரிஞ்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் சக்தி. ஏன்? நீ சொன்ன மாதிரி எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்ல சுத்தமா விருப்பமே இல்லை. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது லவ் மேரேஜா தான் இருக்கும். குட், தட்ஸ் குட், கீப் இட் அப். நான் லவ்னு பண்ணா அது நீயா தான் இருப்ப. ஏன் சக்தி சிரிக்கிற? ஒரு ஃப்ளோல பேசும்போது என்ன பேசுறேன் எது பேசுறேன் பேச இருப்பியா? என்ன போய் லவ் பண்ண சொல்ற? நீ என்ன லூசா? லூசு தான் சக்தி. நீ திவ்யா கூட சேர்ந்து வாழறன்னு தெரிஞ்சும் நான் ஏன் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு தெரியுமா? I love you சக்தி. இன்னைக்கு நேத்து இல்ல, நீ எனக்கு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணியோ அன்னையில இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சொல்லு சக்தி, என் லவ்வை ஏத்துப்பல்ல? சொல்லு சொல்லுன்னு தொல்லை பண்ணல, இப்ப பதில் சொல்லு. சொல்லு சக்தி. இங்க பாரு அஸ்வினி, உன் மனசுல இப்படி என்ன வர்றதுக்கு நான் காரணமா இருந்தா தயவுசெய்து நீ என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை எப்பவும் என் ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் திவ்யா கல்யாணம் பண்ணி போறோம். இன்னும் 2 நாள்ல இந்த ஊரை விட்ட போறோம். இதை சொல்லதான் நான் உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ எதோ சொல்லி டென்ஷன் படுத்திட்ட. தயவுசெய்து புரிஞ்சுக்க அஸ்வினி. நாம எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். அடுத்த முறை நான் உன்னை மீட் பண்ணும்போது
நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். ஓகே, நான் வரேன். இல்ல சக்தி, நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல். அது கண்டிப்பா நம்மள ஒண்ணு சேர்க்கும்.